பரிசுத்தம் என்றால் என்ன? இந்த கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கும்போது நம்ம அநேக பதில்களை சொல்லுவோம். உதாரணமாக, பாவமே இல்லாத வாழ்க்கை, இல்லை தேவனோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கும்போது நம்ம பரிசுத்தமாக இருப்போம். இப்படி போன்ற அநேக பதில்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் நமக்கு தெளிவான பதிலை கொடுக்குது. எபிரேய பாஷையில் பரிசுத்தம் அப்படின்னா கட்டோஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா செப்பரேட் இல்லைன்னா செட் அப்பார்ட், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட அப்படின்னு பொருள். அப்படின்னா பரிசுத்தம் அப்படின்னாலே பிரித்தெடுக்கப்பட்ட அப்படின்றது தான் பொருள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் சில பொருட்களை தேவனுக்கு பரிசுத்தம் அப்படின்னு நேர்ந்துப்பாங்க. அது தேவனுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படும், வேறு எதுக்கும் கிடையாது. தங்களுடைய சொந்த உபயோகத்திற்கோ வேறு எந்த உபயோகத்துக்கும் அல்ல, இது முழுவதுமாக தேவனுடைய உபயோகத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அதை பிரித்து எடுத்திருப்பாங்க. ஸோ அது தேவனுக்கு பரிசுத்தம், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டது. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அநேக பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாமே தேவனுக்கு பரிசுத்தம். அது அந்த ஆலய காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் பயன்படுத்தப்படாது. அதாவது தேவனுக்காக மாத்திரமே அந்த பொருட்கள் பயன்படுத்தப்படும். அது தேவனுக்கு பரிசுத்தம், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது என்பது அதோட பொருள். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானா, அந்த தட்டுமுட்டுக்களையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். தாவீது அவனுக்கு கிடைச்ச அந்த எல்லா வெள்ளி, தங்கம் போன்ற காரியங்கள் எல்லாத்தையுமே தேவனுக்காக கொடுத்தான். தன்னுடைய உபயோகத்திற்கு அல்ல, முழுவதுமாக அது தேவனுக்கு பரிசுத்தம். அப்படின்னா தேவனுடைய காரியங்களுக்காக மட்டும் அது பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு அது பொருள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தம் அப்படின்னா முற்றிலுமாக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்கான வாழ்க்கை அப்படின்றது அர்த்தம். அப்படி தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்கிறவங்க பரிசுத்தவான்கள். வேதம் அதைத்தான் சொல்லுது, பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது முற்றிலுமாக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மை மீட்கும்படிக்கு பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே முழுவதுமாக நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரை பலியாக செலுத்தி நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம் அவருடையவர்கள், நாம் முற்றிலும் தேவனுக்கு சொந்தமானவங்க. ஆகையினால நாம் தேவனுக்காக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தார் போல் அல்லாமல் அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு பின் செல்லாமல் அசுத்தங்களுக்கு தப்பி தேவனுக்காக வாழ்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. அதோட கடைசி பகுதியை நம்ம பார்ப்போமானா, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 10வது வசனத்தை வாசிப்போமானா, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, நாம் அவருடையவர்கள், அவருக்காக வாழ்கிறதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரே நேரத்தில் 2 விஷயம் நம்மளால் பண்ண முடியாது. தேவனுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அவ்வப்போது தேவைப்படும் போது நம்ம மாம்சம் விரும்புகிறத, சில மனுஷங்க சொல்கிறத கேட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்த வாழ்க்கை இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்தம் என்றாலே முற்றிலுமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. வேதமும் அதை தான் சொல்லுது. ஒரே நேரத்தில் நம்ம உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லுது. தேவனுக்காக மாத்திரம் நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.